என்ன பாலா, மீன் எடுக்கலாம்னு சொன்னா கூட வேண்டாம்ப, இப்ப என்ன சந்தோஷமா மீனை கழுவிட்டு இருக்க? ஆமா, இந்த மீன் ரொம்ப சூப்பரான மீன். இது அடிக்கடி கிடைக்காது, எங்கேயுமே இது கிடைக்காது. இவ்வளோ வருஷம் மீன் சாப்பிடுற நமக்கே இப்ப ரீசெண்டா தான் தெரியும் இப்படி ஒரு மீன் இருக்குன்றது. இந்த மீனோட பேரு கலேத்தி. கரெக்டா? கலேத்தி மீன். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த வெள்ளி தோல் போத்துன மாதிரி இந்த மீன் இருக்கும். இது வந்து முள்ளே இருக்காது, இந்த நடுவுல இருக்குல்ல இந்த முள்ளு மட்டும்தான். குழந்தைங்க யாராவது நான் வந்து மீனே சாப்பிட மாட்டேன் முள்ளு குத்தும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த ஒரு மீன் கிடைச்சதுன்னா வாங்கி கொடுங்க. இதுல ஒரு முள்ளு கூட உங்களுக்கு குத்தாது, அப்படியே கறி சாப்பிடுற மாதிரி இருக்கும். மீனும் பாத்தீங்கன்னா அல்வா துண்டு மாதிரி இருக்கும். நம்ம பொதுவா மீன் கழுவுறது வந்து கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நான் அதிகமா மீனை எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். இது சும்மா ஒரு 2-3 டைம் அலாசி எடுத்தாலே போதும். ஒரு 2 கிலோ மீன் வாங்கினீங்கன்னா அதுல வேஸ்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளவுதான் வேஸ்டே, மற்றபடி இதுல வேஸ்டே இருக்காது. ஸோ கலேத்தி மீன் எல்லா மீனும் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். கலேத்தி மீன் கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயாவது ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும், குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். மறந்துடாம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க யாராவது ஆல்ரெடி கலேத்தி மீன் தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க.